அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மாம்பழ அல்வாம்மா, ரொம்ப டேஸ்டியான மாம்பழ அல்வா. நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். நம்ம வீட்டு பழம்தான். நம்ம மாம்பழத்தை மட்டும் புளிக்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் அருமையான அல்வா நீங்கள் செய்யலாம். இது செய்கிறதுக்கு டைமின்னு பார்த்தா 10 நிமிஷம்தான். மாம்பழம் இருந்தால் நீங்கள் உடனே செஞ்சிடலாம். இது வந்து ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டை விரும்புகிறவங்க இதை செஞ்சு சாப்பிடுங்கம்மா. கேசரி மாதிரி அள்ளி வச்சும் சாப்பிட்லாம், வெட்டியும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டிருக்குறோம். சுக்குமல்லி காஃபி வந்து நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம ஜாமான்களை பார்ப்போம். நெய் வந்து 3 ஸ்பூனு, ஏலக்காய் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு, பால் வந்து 1/2 கப்பு, சீனி வந்து 3/4 கப்பு, மாம்பழத்தை அரைச்சி வச்சது வந்து 1/2 கப்பு, சோள மாவு வந்து 1/2 கப்பு. எந்த தட்டில் கொட்டுறீங்களோ அந்த தட்டில் நெய் தடவி வச்சுக்கிறோங்க. தண்ணி வந்து 150 மில்லி எடுத்துருக்கிறேன். பாலும் தண்ணியும் சேர்த்தா மொத்தம் 200 மில்லி. சரியா? இப்போ நம்ம வந்து சீனியை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து காய்ச்சணும். இதான் பொருளுங்க: சோள மாவு, மாம்பழம், நெய், ஏலக்காய் தூள், பால், தண்ணி, சீனி. அதோட சீனியை போடுங்கம்மா. நீங்கள் 3/4 கப்பில் இருந்து 1/4 கப்பு வரைக்கும் நீங்கள் போடலாம், உங்கள் விருப்பம். இங்கே உள்ள சீனியை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப இனிக்கும். அதனால் நான் வந்து 3/4 கப்பு போடுறேன். அப்புறம் பாதி தண்ணியை வந்து சீனிக்கு ஊற்றிட்டு பாதி தண்ணியை சோள மாவை கரைச்சி அதிலே பாலையும் ஊற்றியாச்சு. மொத்தம் சோள மாவுக்கு வந்து பால் போட விருப்பம் இல்லாதவங்க 100 மில்லி தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிறோங்க. 1/2 கப்பு சோள மாவுக்கு வந்து 100 மில்லி தண்ணி. சரியா? பாவு வந்து நம்மளுக்கு பிசுனெலாம் தேவையில்லை. சீனி வந்து கரைஞ்சால் போதும். அதோட சோள மாவு கரைச்சி வச்சதை தூக்கி அதில் ஊற்றுங்க. ஊற்றி லைட்டாக கிண்டுறதுக்குள்ளே அது வந்து திக்னஸ் வந்துடும். அதோட நம்ம பூரி மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கிறோம் தெரியுமா, அதை ஊற்றுங்க. மாம்பழம் வந்து இதில் வந்து புளிக்க மட்டும் கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. நீங்களும் அருமையான மாம்பழ அல்வா செய்யலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கிண்டுங்கம்மா. கிண்டுறதுக்கெல்லாம் வெந்துடும். கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு கிண்டுங்க. கிண்டிக்கிட்டு ஒரு மினுமினுப்பு தன்மை வரும். அப்புறம் தான் நம்ம வந்து நெய் போடணும். சரியா? அதான் நம்மளுக்கு மாவு வெந்துருச்சுன்ற அர்த்தம். கிண்டிக்கிட்டே இருக்கணுமா. கீழே வந்து அடி பிடிச்சிரும். கிண்டிக்கிட்டே இருங்க. கெட்டியெல்லாம் உழுகாது. அப்படி உளுந்தாலும் ஆப்பை வச்சு நச்சு விடுங்க, உங்களுக்கு சரியாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து மாவை வந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், மினுமினுப்பு தன்மை உங்களுக்கு தெரியும். நீங்களே பாருங்கள், மினுமினுப்பு தன்மை வந்துட்டா மாவு வெந்துருச்சுன்ற அர்த்தம். அதோட நம்ம நெய்யே போட்டுற வேண்டியது. 2 ஸ்பூன் நெய்மா அதை போட்டு கிண்டிடுங்க. 1 ஸ்பூன் நெய் வந்து நம்ம முந்திரி வறுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூளை போட்டு கிண்டி விட்டுட்டு முந்திரி வறுத்தது இருக்குது, அதையும் போட்டு கிண்டி விட்டு அடைச்சிட வேண்டியது. அடுப்பாக முடிஞ்சிருச்சு. அல்வா ரெடி. நம்மளுக்கு வந்து இதோட வேலைன்னு பார்த்தா 10 நிமிஷம்தான். மாம்பழத்தை அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி அடுப்பில் வேகிற டைம்னு பார்த்தா 5 நிமிஷம். மொத்தம் 10 நிமிஷம். நம்ம சுட சாப்பிட்றதா இருந்தால் நம்ம அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்றலாம். ஏலக்காய் தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம முந்திரி மட்டும்தான் இருக்குது. அந்த 1 ஸ்பூன் நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த முந்திரி. இதில் வந்து பாதாமே நீங்கள் வந்து போடலாம். இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்து அழகாக தட்டில் போட்டுட்டு வறுத்த முந்திரி அது மேலே அழகாக அப்படி அடுக்கி வச்சு இப்படி கையை வச்சு இப்படி அமைக்க விட்டியேண்டா ஒரு பீஸுக்கும் ஒரு முந்திரி 2 முந்திரி வச்சியேண்டா இன்னும் நல்லாயிருக்கும். முந்திரி விரும்புகிறவங்க அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. சுட சாப்பிட்றதுனால அப்படி அள்ளி வச்சு சாப்பிட்றலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம பீஸ் போடுறதுனால நம்ம வந்து 1 மணி நேரம் நம்ம வந்து வெயிட்டிங் பண்ணி தான் நம்ம பீஸ் போடணும். ஆற விட்டுறணும். ஆற விட்ட பிறகு தான் நம்ம வந்து பீஸ் போட முடியும். இது வந்து நம்ம வெளியில் வச்சோம்னா 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஐஸ்பரில் வச்சேன்டா 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அல்வா ரெடிமா. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், j+Halwa Kitchen. Bye. See you. Bye.